ஃபேஸ் மாஸ் தரகாமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கதா தகவல் வெளியே இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி பார்த்தீங்கன்னா தனக்கு ஆதரவான நபர்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து நியமிக்க வந்து திட்டமிட்டு இருந்தாங்க. பட் அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நியமிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு அதிமுக ஆட்சியிலேயே. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ நம்மளுக்கு தெரியும். உள்ளாட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வருது. தன்னோட ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா யார் எங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சீட்டு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணி தங்கமணி ஒரு முடிவில் இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்க நிறைய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்தும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவி பறிபெறும், நம்ம வேலுமணி தங்கமணி எதிர்க்கக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டம்மியாகவே இருக்காருன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து ஓபிஎஸ்ட்டை எல்லாருமே புலம்பியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கப்பா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்தோன்னா என்னன்றது தெரிஞ்சிருன்ற மாதிரி வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்க. அமைதியாக இருக்க சொல்லி ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமை வந்து திருப்பி மீளுமான்னு கேட்டிங்கன்னா மீள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட இணையத்துக்கே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து பாஜக நினச்சா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நம்ம திரும்ப உத்தர் தாக்கரே கட்சி இருந்துச்சு, எப்படி உடைச்சாங்க தெரியும். இப்போ ஏக்நாத் சிண்டே பார்த்தீங்கன்னா பாஜகவோட இருக்கார், உத்தர் தாக்கரே வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து சிவசேனா எப்படி உடைச்சாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸும் உடைச்சிருந்தாங்க, சரத்பவன்கிட்ட அஜித் பவன்கிட்ட. ஸோ உட்கட்சியிலே ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டு மிகப்பெரிய லெவலில் கட்சி உடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா பாஜக கில்லாடின்றாங்க. ஸோ அதே வேலை தான் அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவில் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி ஸ்டாலின் வந்து கரெக்டாக வந்து அவர் தான் தலைமை. இப்போ நம்ம தெரியும் கலைஞரோட அடுத்தபடியாக இருக்க மிகப்பெரிய லெவல் முக்கியமானவர். ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் தலைவர் மீறி பார்த்தீங்கன்னா யார் செயல்பட்டால் டக்குன்னு கட்சியை விட்டு நிற்கிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கூடயும் டீலிங்கில் சில முன்னாள் அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க பாஜகவினர். அதாவது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு வர அவர் என்ன பண்ண போகிறாரு, அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுதுன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. பிடிஆருக்கு திருப்பி நிதியமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டு விரல் விட்டுற இடங்களில் பார்த்தீங்கன்னா பீகாரில் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை 2 துண்டாக உடச்சி வச்சுருக்காங்க பாஜக. ஸோ ஒரு 5-6 இடங்களில் இந்த சொல்லுவாங்க, ஸ்விங் ஸ்டேட்ஸுன்றது முடிவெடுக்கிற ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு தான் இருக்குது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசில் 80 இடங்கள் இருக்குது. ஸோ அங்கே பிஜேபிக்கு சாதகமாக முடியாதான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 41 இடங்கள் மேலே பார்த்திங்கன்னா போன வாட்டி கைப்பற்றிருந்தாங்க பாஜக, அதாவது சிவசேனாவோட கூட்டணி வச்சு. ஆனால் இப்போ சிவசேனா உடஞ்சிருக்கு. பட் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியல. சிவசேனா ஒரிஜினல், சிவசேனா டூப்ளிகேட். அதாவது ஒரிஜினல்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் உத்தர் தாக்கரே, டூப்ளிகேட்ன்றது நம்மளுக்கு தெரியும் ஏக்நாத் சிண்டே. அதே மாதிரி வந்து தேசியவாத காங்கிரஸில் வந்து சரத்பவன் ஒரிஜினல்ன்றது, அஜித் பவன் வந்து டூப்ளிகேட். இப்படி மாறி இருக்காங்க. ஒரிஜினலில் காங்கிரஸ் சைடு இருக்காங்க, டூப்ளிகேட்லாம் பாஜக சைடு இருக்கதா சொல்கிறாங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சந்தோஷத்தில், அதிமுக நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்கன்றாங்க. ஏன்னா திருப்பி பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா அதிமுக இல்லாமல் பண்ணிடுவாங்கன்ற பயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி அதிமுக இல்லாமல் போனாலும் அது திமுகவுக்கு ஒரு சாதகம் தான் சொல்கிறாங்க. அதிமுக வந்து 2026 வந்து திமுகவுக்கு போட்டியாக நின்றா மிகப்பெரிய நெருக்கடி வந்து திமுக சந்திக்க நேரிட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருமாவளவன் போடுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கூட்டணியும், நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கூட்டணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா இயல்பான விஷயம். ஒரு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிக சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா அதிமுக மண்ணை கவுது 3வது இடத்துக்கு போகுதுன்னா கண்டிப்பாக வந்து பாஜக அந்த இடத்த பிடிக்குதுன்னா பாஜகவோட பார்த்தீங்கன்னா திருமாவளவன் போக மாட்டார், அது கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ திமுகவுடைய ஐக்கியமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா அதிமுக அடுத்த பாஜக பிடிச்சிட்டாங்க, மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா அதிமுக விட்டு வைக்க மாட்டாங்க, தூளாக பிரித்து போட்டுருவாங்க. ஸோ ஸ்டேட்டும் விடாது. இந்த கொடநாடு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வழியை ஆக்கிடுவாங்க. ஸோ அதிமுக 3வது இடத்துக்கு போகுன்றாங்களே அதெல்லாம் உண்மையாக சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் பெறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு 80% பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு தான் வரும். ஸோ குறிப்பிட்ட வேற ஒரு இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போகும். குறிப்பிட்ட தர்மபுரியில், தேனியில், ராமநாதபுரத்தில், அதே கோவையில். ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போகுன்றாங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா அதிமுக தன்னவங்களோட பவரை பார்த்தீங்கன்னா தக்க வச்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோக்கல் பார்ட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் சாத்தியக்கூறுகள் இருக்குது.
ஸோ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கதையே வேறு. இப்போ இந்த தேர்தலில் முடிவுக்கு அப்போ தெரிஞ்சுருன்றாங்க. இப்போ சசிகலாவை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சந்தித்து பேசினதா, அதாவது டேரெக்டாக சந்திக்கல, சசிகலாவோட உறவினர்கிட்ட வச்சு பேசியிருக்கதா சொல்கிறாங்க. அப்படியே ஃபோன் போட்டு கொடுத்துருக்காங்க. திருப்பியும் என்னை பொதுச்செயலாளர் பதவியை உட்கார வைங்கின்ற மாதிரி சசிகலா வந்து சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. திருப்பியும் கப்பம் கட்டணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கப்பம் கட்டுறது கூட அடுத்த விஷயம். சசிகலா முதல் கேள்வியை உடநாட்டில் என்ன எடுத்தான்னு இந்த முதல் கேள்வி தான் எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேட்பாங்கன்றாங்க. பார்த்தீங்கன்னா 2026 முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா வந்து முன்மொழிஞ்சாலுமே அது நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துரும். ஏன்னா கட்சியை உடைக்க பார்த்தீங்கன்னா திமுகவும் பார்ப்பாங்க. ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா 2026 ஜெயிக்கணும்னா அதிமுக கட்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் பண்ணும். அந்த இடத்துக்கு பாஜக வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பாஜக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மை ஓட்டு வந்து சப்போர்ட் கிடைக்காது. திருமாவளவன் கட்சி லோக்கல் பார்ட்டிலாம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்க மாட்டாங்க. அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அதிகபட்சமாக தேமுதிக, பாமக இவங்க தான் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு விஷயம் இருக்குது. பாமக பார்த்தீங்கன்னா அன்புமணி மேலே 2 சிபிஐ வழக்கு இருக்குது இந்த மெடிக்கல் காலேஜ் விஷயமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் கேப்டன் கட்சி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தூசி தொட்டு எடுத்துருவாங்க. வேலுமணி, தங்கமணி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாஜக டெல்லியை ஆதரித்து தான் போன்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஸோ அப்படி இருக்குதான் வந்து அடிமைத்தனமாக தான் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டிடி தினகரன் அமைதியாக போகிறான்னா அந்த இரட்டை இலை சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிலைவில் தான் இருக்குது. அதெல்லாம் தூசி தொட்டு எடுத்தாங்கன்னா டிடி தினகரன்லாம் உட்கார வச்சுருவாங்க. சசிகலாவும் பார்த்தீங்கன்னா இப்போ அமைதியாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஏதாச்சும் ஒரு வழக்கு போட்டு உள்ள தூக்கி வச்சுருவாங்கன்ற பயம் இருக்குது. ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா அதை சுதாரிச்சு அமைதியாக இருக்காரு. ஒருவேளை மத்தியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி வரல, காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுன்னா சசிகலா துணிஞ்சு பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பிஜேபி எதிர்த்துட்டாரு. இப்போ முள்மேல் தவம் ரொம்ப வந்து இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. திருப்பி பிஜேபி நடுவில் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம், அதாவது முடிவு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் முடிஞ்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வேலுமணி வந்து பேசியிருக்காரு டெல்லியோட திருப்பி கூட்டணி வச்சுக்கலான்ற மாதிரி. அதுக்கு டெல்லி என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா உங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா 2024 கூட்டணி கிடையாது, 2026 6 கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, அவரை மாற்றுங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே வரோன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால தங்கமணி, வேலுமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ அடுத்த தேர்தல் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு பார்த்தீங்கன்னா தங்களோட ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா களம் இருக்கிறாங்க. இதை பற்றி வந்து அதிமுக கட்சியில் இருக்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அந்த உள்ளாட்சி தேர்தல் சீட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு, அவங்களாம் ஒரு அதிருப்தி ஆயிட்டாங்க. நான் கட்சி ரொம்ப வருஷமாக இருக்கேன்ப்பா, என்னப்பா எனக்கு சீட் தர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தலைமைக்கு புகார் கொடுக்கலாம் போய் வந்து பொதுச்செயலாளர்கிட்ட சொன்னால் பொதுச்செயலருமே பார்த்தீங்கன்னா மௌனமாகவே இருக்காரு. ஏன்னா பொதுச்செயலாளர் பதவியே பார்த்தீங்கன்னா தப்புமா இல்லையான்ற ஒரு சூழ்நிலை தான் உண்டாயிருக்கு. ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து செல்லூர் ராஜர்லாம் வந்து ஒரு பதிவு பண்ணியிருப்பார், ராகுல் காந்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்த தலைவர், நான் பார்த்த தலைவர்ல என்ற மாதிரி. இதுக்கு முக்கியமான காரணம் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு போட்டு வைக்கிறாரு. 2026 காங்கிரஸை நம்ம பக்கம் இழுத்துடலான்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் செல்லூர் ராஜு பண்ணியிருக்கான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து செல்லூர் ராஜு மேலே நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி இன்னொரு தரப்புனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.